அனைவருக்கும் வணக்கம். குவாண்டம் தெர்மோடைனமிக் அட்வான்ஸ்டு தமிழ் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். வெங்கடேசன் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை விண்வெளி வாழ்க்கை முறை பரிணாம அறிவியல். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சிகள் வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் தட்டு NdFb 51 NdFb 51 நியோடைமியம் ஃபெரைட் போரான் கலந்த ஒரு செயற்கை காந்தம். இதுதான் உலகத்திலே அதிக சக்தி வாய்ந்த காந்தம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டு மேலே ஒரு நியோடைமியம் காந்தத்தை வச்சுருக்கேன். அப்புறம் பழைய டெட் செல் பேட்டரி சிலிண்டர் ராடு கிராஃபைட் ராடு. இது ஒரு வெள்ளி கம்பி வச்சுருக்கேன். நெகட்டிவ்க்கு வெள்ளி கம்பி, பாசிட்டிவ்க்கு டெட் செல் சிலிண்டர் பேட்டரி. இந்த கிராஃபைட்டு தான் பெரிய வேலை. வேறு ஒரு காரணத்துக்காக அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க எவரெட் செல் பேட்டரி. நான் இந்த கேப்லரி ரியாக்ஷனுக்காக நான் பயன்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா 19 மில்லி ஆம்பு வரைக்கும் போகுது. அதாவது 1900 மில்லி ஆம்பு வரைக்கும் போகுது பாருங்கள். அதுவே கூடிக்குது, குறைச்சிக்குது. தண்ணி ரொம்ப குறைச்சிருக்கேன். இப்போ இது நெகட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா அலுமினி கம்பியும், பாசிட்டிவ்க்கு கிராஃபைட் சிலிண்டர் ராடு வச்சுருக்கேன். அது 19 புள்ளி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 மில்லி வோல்ட் வரைக்கும் போகுது பாருங்கள். 1900 மில்லி ஆம்பு வருது, 2000 மில்லி ஆம்பு வரைக்கும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எதில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆம்பியர் ஆம்பியர் சைடில் வச்சுருக்கேன். 20 mன்னு வச்சுருக்கேன். அதுவே தொடர்ந்து மாறும் பாருங்கள். இப்போ இந்த பழைய டெட் செல் பேட்டரிலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வடிவம் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது பாசிட்டிவ்க்கு ஒரு டெட் செல் பேட்டரி கிராஃபைட் ராடு வித்து கிராஃபைட் சிலிண்டர், இந்த கிராஃபைட் ராடு, அவ்வளோதான். நெகட்டிவ் சைட்டுக்கு ஒரு ஜிங்க், ஒரு பியூர் சில்வர் வச்சுருக்கேன். எப்படி வச்சாலும் நெகட்டிவ் ஒன்று தான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ தண்ணீர் ரொம்ப குறைச்சல வச்சுருக்கேன். சேம் அங்கே தான் நியோடைமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 mm நீளமும், ஒரு 15 mm அகலமும், 2 mm திக்னஸ் உள்ள ஒரு நியோடைமியம் மேக்னெட். இது நியூட்ரானுடைய வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நியோடைமியம் ND பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட் எஃபெக்ட் கிடையாது. அதாவது ஏதாவது வெளிச்சம் பட்டாவோ தூண்டல் பட்டாதோ அது வேலை செய்யும். இப்படி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 3 மெட்டல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். பொதுவாக காந்தம் வச்சுருக்கிறோம். காந்தத்துக்கு ND அது பேராமேக்னெட்டு. தண்ணீர் டயாமேக்னெட்டு. அப்புறம் கிராஃபைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான மேக்னெட் தன்மையுடைய. இப்போ 3 மேக்னெட் இருக்குது. 3 மேக்னெட் தன்மை இருக்குது. டயாமேக்னெட்னு விலகி போகிறது, ஃபெர்ரோ மேக்னெட்னா அப்படியே ஒட்டிக்கிறது. அப்புறம் பேராமேக்னெட்னா வெளிச்சம் பட்டால் மட்டுமே, வெளிச்சமோ தூண்டல் பட்டால் மட்டும் மின்காந்த பண்ணுறது. இப்போ நியூட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா நிறை கிடையாது, ஆனால் காந்த திருப்புத்திறன் உடையது. இப்போ இதெல்லாம் ஒரு முக்கூட்டு நடவடிக்கை மாறுது. தண்ணீர் ஒரு டயா மேக்னெட்டு. கிராஃபைட் அது மின்சாரத்தை கடத்தவே கடத்தாது. ஆனால் இந்த நியோடைமியத்தினுடைய இந்த 84 நியூட்ரான் மூலமாக மிகப்பெரிய கற்பனை செய்ய முடியாத வேலை அது செய்யுது. இது பார்த்தீங்கன்னா 2000 மில்லி ஆம்பு வரைக்கும் காட்டுது. 1900 மில்லி ஆம்பு காட்டுது சில நேரத்தில். 1800 மில்லி ஆம்பு காட்டுது. சில நேரத்தில் 1700 காட்டுது. சில நேரத்தில் 500 மில்லி ஆம்பு காட்டும். அந்த அசைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சரியான பிடிமானம் இல்லாதனால அசைய இருக்கிறனாலையும் லேசான ஏற்பம் இருக்குன்னா அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் அது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நியூட்ரான் எப்பயுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது.
நியூட்ரானை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணவில்லை, அருள் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நெகட்டிவ் செய்து எந்த கம்பியோட வச்சுக்கலாம், நம்ம பாசிட்டிவ் தான் முக்கியம். அந்த இப்போ வந்து இது மைக்ரான் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட் சிலிண்டர், செத்துப்போன சிலிண்டர், செத்துப்போன எவரிடி பேட்டரி செல் அதை தான் வச்சுருக்கேன். அது மீறி மீறி போனால் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்குது, 50 mm நீளம் தான் இருக்குது. அந்த உடச்சது போக 50 mm வரும். ஒரு 1.5 வோல்ட் டெட் செல் பேட்டரி அவ்வளோதான் வரும். கீழே வந்து கொஞ்சம் அந்த இந்த தொடர்பு வருவதற்கு கீழே கிராஃபைட் தெரியறதுக்கு கொஞ்சம் நோண்டி விட்டுறோம், 1 mm தோண்டி விட்டோம்னா அது அப்படியே இருக்கும். மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் நீட்டி இருக்கிற மாதிரி கிராஃபைட்டு. இதெல்லாம் தான் அதோட செட்டப் இங்கே வச்சுருக்கேன். இது அதோடைய செட்டப் பாருங்கள். கீழே எடுத்தாச்சு, மேலே ஒரு 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 10 mm நீட்டிகிட்ருக்கு இந்த கிளிப்பில் வச்சுக்கிறதுக்காக. பாருங்கள், $19 மில்லி ஆம்பு, 1900 மில்லி ஆம்பும் காட்டுது, 2000 மில்லி ஆம்பும் காட்டுது. கை பெட்டுடனே பாருங்கள், கை படுது, பட்டோடனே அது மாறுது. அப்போ இது ஒழுங்காக கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து 2000 மில்லி ஆம்பு எடுக்க முடியும். பாருங்கள், 1900 மில்லி ஆம்பு போகுது அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு மேலே அது காட்ட முடியாதனால 0.7ன்னு காட்டுது. கொஞ்சம் அசைச்சோம்னா அப்போ நமக்கு 2000 மில்லி ஆம்புங்கிறது வருது. அதை நம்ம வச்சுக்க வேண்டாம். நமக்கு 1000 மில்லி ஆம்பும் 1000 மில்லி வோல்ட்டும் வந்தால் போதுமானது. நம்ம நோக்க எதிர்காலத்தில் வந்து ஒரு சதுர சென்டிமீட்டர். இப்போது வந்து இது ஒரு வேதிப்பொருள், இது 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 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு வேதிப்பொருள். இதுவே இந்த வேலை செய்யுது. இதில் வந்து பார்த்து மைக்ரான் ஸ்டேட்டில் தான் இந்த குறையாக இருக்கும். பவுடர் தானே, கிராஃபைட் பவுடர். இந்த கிராஃபைட் பவுடர் எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இந்த கிராஃபைட் பவுடர் நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மரம் எப்படி கீழே இருக்கிற தண்ணியே தண்ணி நுண்துளை வழியாக கிராவிட்டி எதிர்த்து மேலே போகுது இல்லையா, நுண்துளையை வந்து கிராவிட்டி எதிர்த்து வேலை செய்யும். நுண்துளையை வந்து தண்ணீரை உடைக்கும். தண்ணீரை உடைக்கிறப்ப மூலக்கூறு உடைச்சிடும். மூலக்கூறு உடைச்சி சத்துக்களை பிரிக்கும் இல்லையா, அப்படி தானாக பிரிக்கிறப்ப தான் இந்த இலவச மின்சாரம் வர்றது. வேறு ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது இந்த மின்சாரம் என்பது சப்ளிமெண்ட்ரியாக வரும். இந்த மாதிரி ஹைட்ரஜன் சப்ளிமெண்ட்ரியாக வரும், ஹைட்ராக்சைடு சப்ளிமெண்ட்ரியாக வரும், மின்சாரம் சப்ளிமெண்ட்ரியாக வரும். இந்த உயிர்ப்பு நடக்குன்ற பொழுது இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரியாக வரும். நம்ம முதன்மையாக எதுவும் செய்ய தேவையில்லை, இயற்கையை புரிஞ்சுட்டோன்னு செய்யலாம். ஏன் நுண்துளை வந்து மின்சாரத்தை உடைக்கணும்? யாராவது எதுவும் சொல்லியிருக்கேன், கேப்லர் ரியாக்ஷன். அது வந்து ஏன் தண்ணீர் மூலக்கூறை உடைச்சி மின்சாரத்தை தள்ளுது? தாவரம் பூரா மின்சாரம் தானே. தாவரத்தில் எந்த இடத்துல நீங்கள் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு ஒரு செம்பு கம்பியும், அலுமினிக்கு ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ் ஒரு அலுமினி கம்பி, பாசிட்டிவ் காப்பர் கம்பி, நெகட்டிவ் அலுமினி கம்பி வச்சு கிளிப்பில் வச்சு நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் ஒரு எந்த மரத்தில் சொருங்க 0.7 வோல்ட் காட்டும். பச்சை தலை எதில் வேணாலும் ஒரு கத்தாழையில் வச்சு பாருங்கள், கத்தாழையில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். பாசிட்டிவ்க்கு வந்து செம்பு கம்பி வச்சுக்கோங்க, நெகட்டிவ்க்கு அலுமினி கம்பி வச்சுக்கோங்க. இதில் மலிவானது வச்சு பாருங்கள், 0.9 வோல்ட் காட்டும். அது ஒவ்வொரு செல்லினுடைய அமைப்பு. அப்போ ஒரு கத்தாழையில் வந்து பல லட்சம் ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு கத்தாழையினுடைய மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா பல லட்சம் வோல்ட் உடையது. அது தனித்தனி செல்லாக பிரித்து எடுக்கிறத, அப்போ தனித்தனி செல்லாக பிரித்து எடுக்கிறதில்ல. பாருங்கள், தொட்ட உடனே அது அப்படியே காட்டுது. அப்படியே கிட்டத்தட்ட 2000 மில்லி வோல்ட்டுக்கு மேலே போகுது. அது அதாங்க விஷயமே. எவ்வளோ வோல்ட்டு காட்டுது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து
நமக்கு 1000 மில்லி வோல்ட் வந்தால் போதுமானது. இது வந்து 2000 மில்லி 1000 மில்லி வோல்ட்டுக்கு மேலேயும் போகுது, 1000 மில்லி ஆம்புக்கு மேலேயும் போகுது. இது ஒரு சோதனை முயற்சி தான். இதை வந்து நம்ம எதிர்காலத்தில் மெட்டல் ஆக்சைடாக மாற்றணும். இது வந்து கிராஃபைட் பவுடர் வந்து ஒரு தற்காலிக பிரச்சனை தீர்ப்பதற்கும் அதில் இருக்கிற பசை, அமோனியம் குளோரைடு, மேங்கனீஸு, ஜிங்க் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பசை, அது வந்து எவரடிக்காரன் கண்டுபிடிச்சாங்க, செஞ்சாங்க. அதெல்லாம் சரிதான். அது வேறு நோக்கம். நம்ம நோக்கம் வந்து இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லணும் இல்லை. இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஐஐடி இது பண்ணியிருக்க முடியாது. ஐஐடியோ மேக்ஸ் பிளாங்கோ எம்ஐடி பண்ணியிருக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. தண்ணீர் ஒரு டயா, கார்பன் வந்து ஒரு டயா மாதிரி தான். நியோடைம் வந்து பேராமேக்னெட்டு, சம்மந்தமே கிடையாது. ஆனால் எல்லாம் சேருது பாருங்க. பேராமேக்னெட் சேருது, டயா மேக்னெட் சேருது, அட்ராக்ட் மேக்னெட் சேருது. நியோடைமில் பார்த்தீங்கன்னா ஃபெரைட் சேர்த்துருப்பாங்க. அப்போது ஃபெரைட் சேரும்போது ஃபெரைட் மேக்னெட்டாக மாறுது. நியோடைம் வந்து பேராமேக்னெட், தனி என்டி வந்து நியோடைம் வந்து பேராமேக்னெட்டு. அது ஃபெரைட்டோட சேருகின்ற போது ஃபெரைட் மேக்னெட்டாக மாறுது. கூட போரான் வேற சேருது. இதெல்லாம் சேர்ந்து விசித்திரமான ஒரு ஃபெரைட் மேக்னெட்டு, ஒரு டயா மேக்னெட்டு, ஒரு பேராமேக்னெட் எல்லாம் கலந்துருக்குது. இதில் இதெல்லாம் கலந்து வருகின்ற போது ஒரு விசித்திரமான பண்பை நம்ம காட்டுகிறது. ஆக ஆம்பியர் வந்து நல்லா காட்டுது. சரிங்களா? தண்ணீர் ரொம்ப மாய்ச்சர் தான் இருக்குது இந்த இடத்துல, நிறைய தண்ணீரும் இல்லை. நான் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள். நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், இங்கே பாருங்கள். அவ்வளோதான், இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நல்லா கொஞ்சம் காட்டும். அந்த ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா இதை குறைக்குது. அப்போ இது புதிய விதி. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ராடை தூக்கி நியோடைம் மேலே வச்சோம்னா மைனஸ் வோல்ட்டு காட்டும். மைனஸ் ராடை தூக்கி நியோடைம் மேக்னெட் மேலே வச்சுட்டு ப்ளஸ் தூக்கி தண்ணியில் வச்சோம்னா மைனஸ் காட்டுது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ப்ளஸ்ஸு தூக்கி நியோடைம் மேக்னெட்டை வச்சிடுறீங்க, மைனஸ் வந்து இறக்கி பக்கத்தில் தண்ணியில் வச்சிடுறீங்க, அந்த பிளாஸ்டிக் தட்டில் வச்சிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் காட்டுது, மைனஸுக்கு ப்ளஸ்ஸு காட்டுது. இது புதிய விதி, புதுசு தான் எழுதணும். இயற்கையில் எந்த ரகசியம் இருக்குது யாருக்குமே தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ப்ளஸ்னா ஒரு மாதிரி கொள்கை, மைனஸ்னா ஒரு கொள்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. நியூட்ரானை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது இனி ஒரு புது விதி செய்வோம். பாரதி சொன்ன மாதிரி இனி ஒரு புது விதி செய்வோம். தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு உலகத்துக்கு தேவை. இதை வந்து முறையாக நான் வந்து ஹெட்ஃபோர்ட்ஷயர், இங்கிலாந்தில் இருக்கிற ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டிக்கு என் மக்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எம்எஸ்சி அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட அனுப்பிச்சிருக்கேன். அவங்க நியோடைம் மேக்னெட்டை வாங்கி படிச்சுட்டு நான் வந்து முறையாக நான் வந்து காப்பி ரைட் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது பேரண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கோ, அறிவியல் கட்டு எழுதுவதற்கோ, ஆசிரியரோடு விவாதம் பண்ணுவதற்கோ நான் தயாராகிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல் என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், ஸ்வீடனில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவர். ஸ்வீடனில் டெலிகாம் சர்வீஸில் வேலை செய்கிறார். எலக்ட்ரானிக் இன்ஜினியர், பேர் குமார்னு பேர். அவரும் இது செஞ்சு பார்த்துருக்காரு. தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி நாம் ஒரு முக்கூட்டு நடவடிக்கை மாதிரி செஞ்சு உலகத்துக்கு நாம் இதை அடுத்து டெவலப் கொண்டு போகணும். நம்ம நானோ பார்ட்டிகள், நானோ மெட்டல் ஆக்சைடு, செராமிக்கில் கொண்டு வரணும். இப்போ இது வந்து நம்ப முடியாது, இது ப்ரூஃபுக்கு மட்டும்தானே தவிர, அதாவது 0 பாயிண்ட்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியும். லைனர் மோஷனை அடக்கி அதை வந்து வட்ட மோஷனாக மாற்றி அது கிராஃபைட் தண்டின் மூலமாக வெளியேற்ற வேணுங்கிறது இப்படி ஒரு ரகசியம் இருக்குது. இன்னும் என்னென்ன மெட்டல் வச்சா இப்படி வரும் நமக்கு தெரியாது. எதிர்காலத்தில் புதுசாக ஒரு அலாய் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதில் கூட வெளியே வரலாம். இன்னும் தெரியாத ரகசியம் பல கோடி இருக்கிறது. ஆணவத்தை விட்டுட்டு நாம் இயற்கையிலிருந்து மலிவான ஆற்றலை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நோபல் பரிசுக்கு செய்கிற மரியாதை. இல்லைன்னா நோபல் பரிசுக்கு கேவலம் உண்டாகும், நோபல் பரிசுக்கு கேவலம் உண்டாகும், நோபல் பரிசுக்கு கேவலம் உண்டாகும். நன்றி.